எல்லாத்துக்கும் வணக்கங்க. எலுமிச்சை சாகுபடி பத்தின விஷயங்கள நாம ஒவ்வொரு பகுதியா பார்த்துட்டு வந்துட்டுருந்தோம். இந்த தலைப்பு எப்படின்னா, இது ஒரு லாபகரமான மரப்பயிரா அப்படிங்கிறத பத்தியான பல்வேறு பகுதிகள். இன்றைய பகுதி 5ல நம்ம எலுமிச்சை சாகுபடி அ பண்ணி முடிச்சு, ஒரு சந்தைக்கு வர சூழ்நிலையில, நம்மளுக்கு அது லாபகரமா இருக்குமா? இல்லையா? அப்படிங்கிறத பத்தி விவரமா பார்க்கலாங்க. எலுமிச்சை பயன்பாடுகள் பற்றி ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாங்க. நம்ம சந்தை விவரத்துக்கு உள்ளார போறதுக்கு முன்னாடி, இது எங்கெங்கெல்லாம் இது பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத நாம ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோங்க. பானங்கள் தயாரிப்புல எலுமிச்சை வந்து ஒரு பிரதானமா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ரூ. 15, ரூ. 20 அப்படிங்கிற வகையில ஜூஸ் அப்படின்னு பார்க்கும்போது, எலுமிச்சையில ஜூஸ் அப்படிங்கிறது அந்த வகையில கிடைக்குதுங்க. இது வெயிற்காலம் மட்டும் இல்ல. அனைத்து விதமான காலங்கள்லயும் மக்கள் தாராளமா எலுமிச்சை ஜூஸ் அப்படிங்கிறது குடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து இந்தியாவில் பிரதானமா வந்து சமையல்ல வந்து எலுமிச்சையோட அ அ பங்கு வந்து மிகப்பெரியது. அது வந்து சாதம் கிளறதா இருக்கட்டும், ஊறுகாய், அப்புறம் வந்து இதுபோல் பல்வேறு அ வகையான உணவுகள் தயாரிப்புல எலுமிச்சைங்கிறது பிரதானமா விளங்கிட்டு இருக்குங்க. அடுத்தது மருத்துவ பயன்கள். குறிப்பா இந்த எலுமிச்சையோட தோல் மூலியமா வந்து நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கிறதா தரவுகள் சொல்லுதுங்க. அத பத்தியும் பார்ப்போம். என்னென்ன விதமான மருத்துவ பயன்கள் இருக்கு அப்படிங்கிறது. கலாச்சாரம் மற்றும் சடங்கு பயன்பாடுகள். இது வந்து இந்திய கலாச்சாரத்தில் எலுமிச்சையுடைய பங்கும் ரொம்பவே பெரிதா இருக்கு. ஒரு சின்ன காரியம் நம்ம பண்றோம் அப்படின்னா, அதில வந்து எலுமிச்சை இல்லாம பண்றதில்ல. அதேமாரி கோயில் வழிபாடுகள், இது மாரியான விஷயங்கள்ல எலுமிச்சை கண்டிப்பா இருக்குங்க. நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருதே தவிர, அது குறையறதில்ல. தொழில்துறை பயன்பாடுகள் அப்படிங்கிறது நான் ஒரு கார்ப்பரேட் அப்படிங்கிறத பத்தி சொல்றேங்க. அவங்க வந்து எலுமிச்சை கொள்முதல் செஞ்சு என்னென்ன மாரி எல்லாம் பண்றாங்க, எப்படி மதிப்பு கூட்டி விக்கிறாங்க அப்படிங்கிறதுல இந்த தொழில்துறை பயன்பாடுகள்னு வருது. ஏற்றுமதி, எலுமிச்சை ஏற்றுமதி அப்படிங்கிறது பலமா போகுதா அப்படிங்கிறது எனக்கு உண்டான தரவுகள் வந்து தெரியல. பட் எலுமிச்சை, அதாவது காய்ந்த எலுமிச்சை வந்து ஏற்றுமதி செய்யப்படுதுங்க. உள்நாட்டு உற்பத்தியில வந்து ஆந்திரா, குஜராத், மகாராஷ்டிரா, ஒடிஷா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் தான் வந்து பிரதானமா இத வந்து பயிரிட்டு சந்தையில கொண்டு வராங்க. இதில குறிப்பா ஆந்திரா அப்படிங்கிறதுல தான் இந்த அ பாலாஜி வெரைட்டி வந்து ரொம்பவே மார்க்கெட்ட வந்து டாமினேட் பண்ணுது. ஸோ இதனோட மொத்த உற்பத்தி, அதாவது இந்தியாவின் மொத்த உற்பத்தின்னு பார்க்கும்போது ஒரு 41.6 லட்சம் டன்னாக இருக்குதுங்க. இந்த 2024ன் தரவுகள் படி பார்த்தோம்னா, இந்த 41,60,000 டன் வந்து நம்ம உற்பத்தி செஞ்சிருக்கிறோங்க இந்தியாவுல. அதில குறிப்பா தமிழகத்தின் பங்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4% அளவுல இருக்குதுங்க. 1.7 லட்சம் டன்னாக இருக்குதுங்க. தமிழகத்தில இந்த சப்ளை, டிமாண்ட் அப்படிங்கிறது, அதாவது நம்ம ப்ரொடியூஸ் பண்றது, சேல் பண்றது மார்க்கெட்ல அப்படின்னு பார்க்கும்போது, அது வந்து சப்ளை காட்டிலும் டிமாண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, இந்த ஆயுத பூஜை டைம்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு பழம் வந்து ரூ. 15 வரைக்கும் போச்சுங்க. அந்த அளவுக்கு வந்து உண்டான டிமாண்ட் இருக்கு. ஆனா, எல்லா காலங்கள்லயும் இல்ல. பட் குறிப்பா தமிழ்நாட்ல டிமாண்ட பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு சிக்கல்கள் இருக்கிற மாரி எனக்கு தெரியலைங்க. அதே மாரி அதிகபட்ச விலை, கிலோல நான் சொல்றேன். பழம் வந்து ஒவ்வொன்னும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும். அதனால வந்து அது நம்ம அளவிட்டு சொல்ல முடியாது. அதனால எலுமிச்சை விற்பனை அப்படிங்கிறது ஒரு விவசாயிட்டருந்து வாங்கும்போது கிலோ கணக்குல தான் வந்து இந்த ட்ரேடர்ஸ் வாங்குறாங்க. அதே மாரி வெளியில் சந்தையில விக்கும்போது அது பல சைஸ பொறுத்து உங்களுக்கு விக்கிறாங்க. 3, 4, 5, 6, 7, 8 அப்படிங்கிற வகையில போயிட்டுருக்கு. அ அதாவது ஒரு நார்மல் ரேஞ்ச் வழக்கமான வரம்புல பார்க்கும்போது, ஒரு 110லிருந்து ரூ. 130 வரைக்கும் ஒரு கிலோ போயிட்டுருக்குங்க சராசரியா. அதிகபட்ச விலை, அதாவது நான் இந்த குறிப்பிட்டு சொன்னேன் இல்லைங்களா, அந்த காலம் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை சம்மந்தப்பட்ட காலங்கள்ல கிலோ ரூ. 200 வரைக்குமே வந்து விவசாயிட்டருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதாங்க வந்து இந்த உற்பத்தி, அ அதே மாரி அதுக்குண்டான விலைகள் வந்து இந்த கடந்த 2024 மாசங்கள்ல பார்க்கும்போது இந்த மாரி ஒரு அ விலை அப்படிங்கிறது இருக்குதுங்க. அடுத்ததாங்க இந்த 5 பகுதியின் அ தலைப்பே வந்து எலுமிச்சை சாகுபடி வந்து ஒரு லாபகரமான மரப்பயிரா அப்படிங்கிறது தான். இப்ப நம்ம ஒவ்வொரு பகுதியிலயும் இறுதியிலயுமே நம்ம ஒரு அமௌண்ட்ட வந்து சொல்லியிருந்தோம்.
இந்த செலவுகள் வந்து இதுக்காக இப்படி இருக்குது அப்படிங்கிறது. அது எல்லாத்தையும் நான் வந்து ஒவ்வொரு பகுதியில இருந்த அமௌண்ட்ட நான் வந்து எடுத்து இங்க போட்டிருக்கேங்க. இப்போ 3 வருடம் சராசரியா பார்க்கும்போது, தோராயமாக ஒரு 80, 85,000 அப்படிங்கிற வகையில பார்க்கும்போது ஒரு செலவாகுது ஒரு வருடத்துக்கு. இது 3 வருடம் சேர்த்துனா 2,80,000 அப்படிங்கிறது மாரி சொல்லி காமிச்சிருக்கேன். இதில கூடலாம், குறையலாம். ஆனா பெருசா கூடுறதுக்கும் வாய்ப்பில்ல. குறையிறது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பராமரிப்பு அப்படிங்கிறதுல வேணா குறையலாம். அது உங்களோட உழைப்ப போட்டு நீங்க வந்து பராமரிக்கிறீங்க. அ அப்படிங்கும்போது அது கொஞ்சம் குறையும். ஆனா இருந்தாலும் அது உங்களோட உழைப்பு, அது உங்களோட நேரம் வந்து நீங்க அதில போடுறீங்க. அப்படிங்கும்போது அது அந்த அமௌண்ட்ட நம்ம வந்து காமிச்சுக்கிறது கரெக்ட் தானுங்க. அப்போ 3 வருட பயிர், அதாவது எலுமிச்சை வந்து பூ பூத்து காய்கள் வரக்கூடிய பருவம் வரைக்கும் உண்டான செலவுகள் பார்க்கும்போது ரூ. 2,78,850ங்கிறது ஒரு உத்தேச விலைங்க. உத்தேச அமௌண்ட்டுங்க. இப்போ நம்ம வந்து அந்த படத்தில வந்து கீழ இருக்கிற பாக்ஸில பார்க்கும்போது, நான் வந்து உங்களோட உற்பத்தி அப்படிங்கிறது பல்வேறு விதமா காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு மரத்துக்கு 250 பழம் அப்படிங்கிற விதத்தில பண்ணும்போது, உங்களுக்கு லாபம் எவ்வளோ வருது அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு 1000 அப்படிங்கிற வரைக்கும் காமிச்சிருக்கிறேன். இந்த 1000ங்கிறது அதிகபட்ச உற்பத்தி அப்படிங்கிற மாரி தரவுகள் சொல்லுதுங்க. சராசரியா ஒரு நல்லா வளர்ந்து வளர்ந்து வந்த எலுமிச்சை மரம் அப்படிங்கிறது ஒரு 500, 600 பழம் குடுக்குங்க. 1000ங்கிறது வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்குண்டான நம்ம கவனத்த செலுத்தும்போது அது வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குதுங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு 450 அப்படிங்கிறத எடுத்துக்குவோங்க. 450 பழங்கள் சராசரியா உங்களுக்கு கிடைக்குது ஒரு மரத்துக்கு. ஒரு மரம் வந்து 500, 600ன்னு இருக்கலாம். ஒரு மரம் வந்து 300ன்னு இருக்கலாம். அதனால இந்த சராசரி அப்படின்னு நான் வந்து காமிக்கிறது 450 பழங்க. இப்போ மொத்த எண்ணிக்கை, பழத்தின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 67,500. அதனோட எடை சராசரி. நான் வந்து ஒரு 50 கிராம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஒரு பழத்துக்கு வந்து நம்ம 50 கிராம் கொண்டு வரோம். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நுண்ணூட்டங்கள் அதன் வழியாக வந்து ஒரு 50 கிராம் கண்டிப்பா வந்துருது. இதனோட சராசரி தான். ஒரு பழம் வந்து 70 கிராம் இருக்கலாம். ஒரு பழம் 40 கிராம் அப்படிங்கிறது கூட இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது எடை வந்து கிட்டத்தட்ட 3 3/4 டன் வருதுங்க. 3,375 கிலோ. அது வந்து நான் சராசரி விலையா வந்து ஒரு ரூ. 120 வச்சிருக்கேங்க. இயற்கை முறையில நம்ம பண்ணும்போது இந்த 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 விலை பட்டியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே இயற்கை முறையில பண்றதுங்க. இது வந்து நம்ம இந்த 5 பகுதியிலயுமே ரசாயனம் பத்தி எதுவுமே பேசல. குறிப்பா ரசாயனத்த பத்தி பேசின பகுதி அப்படிங்கிறது வந்து, இந்த பூச்சிக்கொல்லிகள் அந்த மாரி விஷயத்துல ரசாயனத்த நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு மாற்று என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் மட்டும் தான் பார்த்தோம். ஸோ இயற்கை முறையில பண்ணும்போது சராசரியா நான் வந்து வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பழத்தின் உற்பத்தி செலவு அப்படிங்கிறது ஒரு ரூ. 3.50. இது அந்த பழம் பறிக்கிறதுக்கு உண்டான செலவுகள் இருக்கு. ஏன்னா வருடம் 1லிருந்து 3 வரைக்கும் பழங்கள் இல்ல. அதனால அந்த பழங்கள் பறிக்கிறதுக்கு உண்டான செலவினங்கள் கிடையாது. ஆனா பழம் உற்பத்தி ஆயிருச்சு அப்படின்னா, அத வந்து பறிச்சு நம்ம வந்து அட்லீஸ்ட் காட்டுல வந்து ரெடி பண்ணி வைக்கணுங்க. அந்த சந்தை வியாபாரிகள் வராங்க அப்படிங்கும்போது, பழத்த நாம ரெடி பண்ணி வைக்கணும். சில இடத்துல குத்தகை அடிப்படையில வந்து பேசுறாங்க. சில வியாபாரிகள் அவங்களே வந்து ஆட்கள விட்டு பறிச்சுக்கிறாங்க. இது மாறலாங்க. இது வந்து எப்படி அது அவங்கவங்க சொந்த விருப்பத்துக்கு ஏற்ப மாரி மாற்றி அமைச்சுக்குவாங்க. ஸோ நான் வந்து தோராயமா ஒரு ரூ. 3.50 ஒரு பழம். இயற்கை முறையில நம்ம வந்து செஞ்சு கொண்டு வர்றது அப்படிங்கிறது இதுக்குண்டான செலவுகள் இருக்குங்க. ஸோ உற்பத்தி செலவு 450 பழத்துக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2,36,250 அப்படின்னு வருது. இது வருவாய் அப்படிங்கிறத கழிச்சுட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு தோராயமா ஒரு ரூ. 1,68,000 லாபம் இருக்கிறங்கிற மாரி காமிச்சிருக்கேங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாமே வந்து ஒரு அடிப்படையில ஒரு ஒரு அப்ராக்ஸிமேட் கால்குலேஷன்ல தான் பண்ணியிருக்கேன். இதில கூடலாம், குறையலாம். ஆனா பெரிய அளவுல மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது என்னோட கருத்து. ரூ. 120 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 பழம் அப்படிங்கிறது வந்துரும். 50 கிராம் எடையும் போட்டு போட்டு பார்க்கும்போது 20 பழம். இன்னைக்கு சந்தையில நுகர்வோர்கள், அதாவது கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க போய் கடையில வாங்குறது உண்டான ரேட் வந்து ரூ. 5ங்கிறது சராசரி இருக்கு. நம்ம வந்து சராசரி தான் எடுக்கிறோம். ரூ. 3க்கும் கூட வாங்கியிருப்பாங்க ஒரு மாசம். ஒரு மாசம் ரூ. 8க்கும் வாங்குவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ரூ. 5 அப்படிங்கிறது
சராசரியாக இருக்குது. ஆனால் அது வந்து இயற்கை முறையில் விளைஞ்சுதா அப்படிங்கிறது அது கண்டிப்பாக தெரியாது நம்மளுக்கு. நாம் இயற்கை முறையில் பண்ணும்போது இந்த அமௌண்ட்டு போடும்போது ஒரு ரூ. 6 ரேட்டு வருதுங்க. ஸோ இது இதுதாங்க இந்த லாபகரமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் இந்த படத்தின் மூலிமா காமிச்சிருக்கிறேங்க. இதில் வந்து உங்களுக்கு எதனா சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குதுனாலும் நீங்கள் அதை சுட்டி காட்டுங்க. நன்றிங்க. அதே மாதிரி ஒரு வேண்டுகோள், இந்த ஒரு பகுதியை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு எலுமிச்சை சாகுபடியில் இறங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதிகள் நிறைய இருக்குது. இது எல்லாமே வந்து என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் வந்து இந்த பகுதியெல்லாம் தொகுத்து வழங்கினேங்க. இதில் மூலிமா வந்து சில ஆலோசனைகள் கடந்த ஒரு வார காலமாக வந்துட்டுருக்கு. ஒரு ஃபீல்டு விசிட்டு கூட நம்மளை கூப்பிட்ருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த பகுதியை நான் வந்து தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா சில சந்தேகங்கள் எனக்கு இருக்குது. நம்மகிட்ட கேட்குறவங்களுக்கும் நம்ம வந்து அது எப்படி என்னங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு ஒரு பல்வேறு பகுதிகளாக இந்த எலுமிச்சை பகுதி வந்து ஒரு குறிப்பிட்ட சந்தேகங்கள் சேரும்போது இல்லை குறிப்பிட்ட ஆலோசனைகள் சேரும்போது எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து நம்ம ஒரு வீடியோவாக எலுமிச்சை பகுதி அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும். இது வரைக்கும் நாம் வந்து எலுமிச்சை பழத்தை உற்பத்தி செஞ்சு நம்ம நேரடியாக விற்பனை செய்கிறோம் அல்லது வந்து ஒரு வியாபாரிகள் மூலிமா விற்பனை செய்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நான் சொல்லியிருந்தேங்க. இப்போ இதை வந்து நம்மளுடைய வருமானத்தை வந்து இரட்டிப்பாக்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிறது. எலுமிச்சை வந்து எப்படி நம்ம வந்து மதிப்பு கூட்டி விற்கிறது அப்படிங்கிறதுல இந்த சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த 4 விஷயத்த சொல்கிறேங்க. ஊறுகாய் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள், ஒரு உணவுப் பொருள். அது பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து அமேசான் அப்படிங்கிற தளத்திலிருந்து ஒரு விலைப்பட்டியலை வந்து போட்டிருக்குங்க. அதிகமாக மக்கள் விரும்பி வாங்கிய பொருட்கள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதில் நிறையா குவாலிட்டியில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தது. பட்டு அதிகமாக மக்கள் 4+ ரேட்டிங் கொடுத்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் எடுத்து போட்டிருக்குங்க. இப்போ ஊறுகாய் பார்க்கும்போது ஒரு 400 கிராம் எடை கொண்ட ஒரு பாக்ஸ் வந்து ரூ. 270 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த 400 கிராம் ஊறுகாயில் வந்து அதிகபட்சமாக ஒரு எலுமிச்சையினோட எடைன்னு பார்த்திங்கும்போது ஒரு 1/2 கிலோ அப்படிங்கிற லெவல் இருக்கலாம். அது பதப்படுத்தி எல்லாம் பண்ணி முடிக்கும்போது 400 கிராம் சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கீழே கூட எலுமிச்சையினோட வெயிட் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு கிலோ நம்ம ரூ. 120 சொல்லியிருந்தோம். 1/2 கிலோ பழத்தில் இதை நம்ம யூஸ் பண்ணி மற்ற மூலப்பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணும்போது அதனோட லாபம் வந்து இரட்டிப்பாகுது. மூலதனம் எல்லாம் சேர்த்தும்போது ஒரு ரூ. 80 வரைக்குமே நம்ம தாராளமாக அந்த உற்பத்தி செலவு கொண்டு வரும்போது ஊறுகாய்க்கு அது விற்கிறதுங்கிறது ரூ. 250 அப்படிங்கிறது இன்றைக்கும் கடையில் வந்து நம்ம வாங்கும்போது கிடைக்கிது. அந்த அமௌண்ட்டுக்கு தான் கிடைக்கிது. சிரப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சை சாறை வந்து எடுத்து அதை பதப்படுத்தி சிரப்பாக வந்து கொடுக்குறாங்க. இந்த சிரப்பு வந்து நிறையா பயன்பாடுகள் இருக்குது. எளிதில் தண்ணீரில் கலைத்து ஒரு பானமாக ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ இதிலே கேட்சிங்காக அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். 70 பழத்துக்கு உண்டான சாறுகள் அதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஒரு 700 ml அப்படிங்கிறது ரூ. 240 அப்படிங்கன்னு விற்கிறாங்க. கண்டிப்பாக 70 எலுமிச்சை யூஸ் பண்ணியெல்லாம் இந்த ரூ. 240 கொடுக்கறது சாத்தியம் இல்லை. இது ஒரு வியாபார உத்தி தான். இது ஒரு ஆப்ஷனுங்க இந்த மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம வந்து சிரப்பு எடுக்கும்போது அந்த தோல் வேஸ்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாதுங்க. அந்த தோலில் தான் வந்து இந்த எலுமிச்சை எண்ணெய் அப்படிங்கிறது உற்பத்தி செய்கிறாங்க. எலுமிச்சை தோல் காய வச்சு எண்ணெய் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். அதன் மூலிமா மட்டுமே எண்ணெய் வர்றதில்ல. அது வந்து ஒரு கேரியர் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற எண்ணெய்களோடு சேர்த்து அந்த தோலை வந்து ஆட்டும்போது அதில் ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறது தான் அந்த எண்ணெய். அந்த மெத்தடு வந்து கரெக்டாக நீங்கள் விசாரித்து பாருங்கள். யாராவது பண்ணிகிட்ருக்காங்களா அப்படிங்கிறத விசாரிச்சுக்குங்க. அதன் மூலிமா வர லாபம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிக மடங்கு. இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் பாருங்கள், அமேசானில் எவ்வளோக்கு விற்கிதுங்க. ஒரு 15+15 ml தான். அப்படிங்கிறத வந்து ரூ. 339 அப்படிங்கிறதுல விற்கிறாங்க. இதை வந்து நீங்கள் அதில் பாருங்கள், இந்த ரேட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 பேர் வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு உண்டான மக்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதனோட டிமாண்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. இந்த ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணி சேல் பண்ணும்போது அந்த விலை ஈஸியாக கொடுத்து மக்கள் வாங்குகிறாங்க.
இது வந்து காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிற வகையில் இந்த இதை விற்கிறாங்க. ஹேர் அண்ட் அரோமா தெரப்பி அப்படிங்கிறது நம்ம முடி சம்மந்தமான விஷயங்கள்ல அவங்க பயன்படுத்திட்டு வராங்க. அடுத்ததாக கடைசியாக நாம் வந்து மதிப்பு கூட்டுதலில் பார்த்தோம்னா இந்த பிளாக் லெமன். இது ஒன்றும் இல்லைங்க, இந்த நம்ம எலுமிச்சையை வந்து வேக வச்சு காய வைக்கிறதுக்கு பேர் தான் இந்த பிளாக் லெமன். இதில் உள்நாட்டு பயன்பாடு இருக்குது, ஏற்றுமதியும் பண்ணுறாங்க. நான் முதலே சொல்லியிருந்தீங்களா, பழம் வந்து ஏற்றுமதியாக இருக்குது என்னன்னு தெரியல. ஆனால் இந்த பிளாக் லெமன் ஒரு ட்ரைட் லெமன் அப்படின்னு சொல்கிறது, காய்ந்த எலுமிச்சை, கருப்பு எலுமிச்சை அப்படிங்கிறது ஏற்றுமதியில் இருக்குது. இது தோராயமாக ஒரு 500 கிராம் அப்படிங்கிறது 400 ரூபாய். நம்மளுக்கு 1 கிலோ எலுமிச்சை 6 கிலோ ஆகுது அப்படின்னா கூட 120 ரூபாயை வந்து நம்ம மதிப்பு கூட்டி 400 ரூபாய்க்கு விற்கிறேங்க. இது எல்லாரும்னாலையும் செய்ய முடியுங்கிறத நான் சொல்ல வரல. பட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருந்ததுன்னா இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு தானுங்க. இது மூலிமா நம்ம வந்து லாபகரமான தொழிலா அப்படின்னு பார்க்கும்போது, அது லாபகரமான ஒரு மரப்பயிரா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இருக்குங்க, லாபம் இருக்குது. அதுக்குண்டான மெனக்கெடலும் இருக்குது. ஒரு சிறு விவசாயி இருக்கும்போது, உங்களுக்கு ஒரு வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கும்போது, இதை வந்து நீங்கள் படிப்படியாக அதனோட விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. இந்த தரவுகள் நான் கொடுத்த தரவுகள்லாம் ரொம்பவே கம்மி. நீங்கள் துறையில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட பேசி இதுக்குண்டான ஆலோசனைகளை பெற்று உங்கள் மண்ணுக்கு ஏற்றதா இது எல்லாமே நீங்கள் ஆராய்ஞ்சு பண்ணுங்க. ஒரு சிறிய அளவில் ஆரம்பிங்க. அப்புறம் வந்து படிப்படியாக அதில் உங்களுக்கு நுணுக்கங்கள் தெரிய வர நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்குண்டான அனைத்து வாய்ப்புகளும் இதில் இருக்குங்க. இந்த அனைத்து பகுதியிலையும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே எல்லா பகுதியும் சேர்த்தோம்னா வருது. பொறுமையாக காத்திருந்தமைக்கு ரொம்பவே நன்றி. எலுமிச்சை சம்மந்தமான பகுதிகளை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றிங்க. வணக்கம். மீண்டும் இணைவோம்.